வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்றைக்கி வீடியோவில் ஆம்ப்ளிஃபையர் நம்ம வீடுகளில் உபயோகப்படுத்தக்கூடிய ஆம்ப்ளிஃபையரில் டோன் கண்ட்ரோல், ஈக்குவலைசர், பேஸ் ட்ரபிள் அப்படின்னு பார்த்துருப்பீங்க, அதை உபயோகப்படுத்தியிருப்பீங்க. அது எப்படி வேலை செய்யுது, அதில் உள்ள சர்க்கியூட் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் உபயோகப்படுத்தக்கூடிய காம்பனண்ட் இது 3 தான். இதில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர். இதை பற்றி நம்ம பல வீடியோவில் இதை பற்றி திருப்பி பார்த்துட்டே வரோம். ஏன்னா இதோட முக்கியத்துவம் நமக்கு அடிப்படை தன்மை தெரிஞ்சால் தான் நம்மளால் எல்லா சர்க்கியூட்டையும் எளிதாக புரிஞ்சு கொள்ள முடியுங்கிறதுனால நம்ம இதை ஒவ்வொரு வீடியோலையும் இதை ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே வரோம். இதில் நம்ம பயன்படுத்தக்கூடியது இண்டக்டரை பயன்படுத்தலை. ஏன்னா இண்டக்டர் உபயோகப்படுத்தியும் பயன்படுத்த முடியும். ஆனால் இண்டக்டர் நமக்கு அதிகமான வேல்யூ வித்தியாசங்களில் கிடைக்கிறதில்ல. அதனால் நம்ம இண்டக்டரை உபயோகப்படுத்தி ஒரு டோன் கண்ட்ரோல் ஒரு ஈக்குவலைசர் நம்ம பயன்படுத்திக்கிறது இல்லை. ஆனால் இது மூலியமாகவும் பயன்படுத்த முடியும். அதுதான் நாம் சொல்ல வந்தது. இது மூலியமாகவும் உங்களால் ஒரு டோன் கண்ட்ரோல் உருவாக்க முடியும். ஆனால் இது பயன்படுத்தும் போது இந்த வேல்யூஸ் நம்ம கிடைக்காதனால கெப்பாசிட்டரை உபயோகப்படுத்தி பயன்படுத்திக்கிறோம். ரெசிஸ்டரும் கெப்பாசிட்டரையும் ஒரு இணைத்து அது மூலியமாக ஒரு கண்ட்ரோல் உருவாக்கி, ஒரு சர்க்கியூட் உருவாக்கி அது மூலியமாக நம்ம டோன்ஸை மாற்றிக்கிறோம். பேஸ் ட்ரபிள்ங்கிற மூலியமாக மாற்றிக்கிறோம். அது மாதிரி ஈக்குவலைசர் 10 பேண்ட் 20 பேண்ட் ஈக்குவலைசர்லாம் கூட வருது. ஸோ பேசிக் அடிப்படை தன்மை தெரிஞ்சுன்னா உங்களுக்கு எல்லா சர்க்கியூட்டுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு தேவைக்கேற்ப அந்த பேஸ் ட்ரபிளை நீங்கள் அமைச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டருங்கிறது கரண்ட்டு அது வழியாக அலோ பண்ணிடும். அது வழியாக அலோ பண்ணுங்கிற அர்த்தம் என்னென்னா அது வழியாக கரண்ட் குறையாது. ஏன்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது, ரெசிஸ்டரை சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது கரண்ட் எதுவும் வேறுபாடு இருக்காது. அது பேரலாக கனெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் கரண்ட்டு பிரிவடையும். அது மட்டும் இல்லை, வோல்டேஜ் இது ரெசிஸ்ட் பண்ணும். வோல்டேஜ் ரெசிஸ்ட் பண்ணுறதுனால நம்ம என்ன நடக்கும்னா, இப்போ நீங்கள் 12 வோல்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு 9 வோல்ட் 10 வோல்ட்டாக ரெசிஸ்டரை தாண்டி அது வரும். அப்போது ஒரு வோல்டேஜ் ட்ராப் இங்கே ஏற்படும். அந்த வோல்டேஜ் ட்ராப் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இண்டக்டரிலும் வோல்டேஜ் ட்ராப் ஏற்படும். அதை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இங்கே வேல்யூ இண்டக்டரில் தான் இருக்குது, ரெசிஸ்டன்ஸில் கிடையாது. ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இண்டக்டருங்கிறது டிசியை அலோ பண்ணும், ஏசியை அலோ பண்ணாது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது ஒரு வகையில் உண்மைதான். அது டிசியை அலோ பண்ணும். ஏன்னா இது ஒரு கம்பி மாதிரி, இது ஒரு கண்டக்டர் மாதிரி ஆக்ட் பண்ணி டிசியை அலோ பண்ணிவிடும். ஆனால் சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்னா அது ஒரு பிஹேவியர் வேறு மாதிரி இருக்குங்கிறத நம்ம எஸ்எம்பிஎஸில் பார்த்தோம். ஆனால் ஏசியை அலோ பண்ணும்போது இதிலிருந்து ஒரு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் உருவாகும். ஏசியை அலோ பண்ணும்போது அந்த ரெசிஸ்டன்ஸை ஏசி ரெசிஸ்டன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இன்னொரு வார்த்தை ரியாக்டன்ஸ்னு சொல்லுவோம். இது நம்ம பல வீடியோவில் இதை பற்றி பார்த்துருக்கோம், ஏசி ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்ட்டு. ஏன்னா அது ஏசியில் மட்டும்தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதே டிசியில் வரும்போது ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. ஆனால் இந்த ரெசிஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஏசி அனுப்பிச்சாலும் டிசி அது வழியாக கடந்து சென்றாலும் அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இண்டக்டரோ கெப்பாசிட்டரோ அதில் ஏசி அலோ பண்ணும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் உருவாகும். அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பேர் ரியாக்டன்ஸ்னு பேர். அதை நம்ம மெஷர் பண்ண முடியாது. அது நம்ம கால்குலேஷன் ஒரு ஃபார்முலா போட்டு தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அதை நம்ம பார்க்க போகிறோம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அதனால தான் பிளாக் ஏசின்னு நான் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் வழியாக ஏசி பாஸ் ஆகணும்னு நம்ம ஒரு அடிப்படையாக புரிஞ்சுக்குவோம். கொஞ்சம் எளிதாக இருக்கும், சர்க்கியூட்டை அனலைஸ் பண்ணும்போது கொஞ்சம் எளிதாக இருக்குங்கிறதுனால. அதே மாதிரி இண்டக்டர் டிசியை அலோ பண்ணும். நம்ம இந்த வீடியோவில் நம்ம இண்டக்டரை பற்றி பார்க்கல, அதனால் நம்ம அதை பற்றி அதிகமாக இப்போது விவாதிக்க வேண்டாம். நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு ரெசிஸ்டரை ஒரு லோடுக்கு சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது என்ன நடக்குது பாருங்கள். 12 வோல்ட் நம்ம கொடுக்குறோம், ஏசி கொடுக்குறோங்க. டிசி கொடுத்தாலும் சரி, ஏசி கொடுத்தாலும் சரி. ஏன்னா ரெசிஸ்டரை பொறுத்த வகையில் ரெண்டும் ஒன்று தான். அதனால் நம்ம ஒரு ஏசி பவர் சப்ளை கொடுக்குறோம். 50 ஹெர்ட்ஸ் உள்ள பவர் சப்ளை. ஒரு 5 ohms ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஒரு பல்பு எரிய வைக்கிறோம். பல்பு ஒரு 12 வோல்ட் பல்பாக இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா இந்த 12 வோல்ட் முழுவதுமாக அந்த பல்பை அடைஞ்சு பல்பு முழு பிரகாசத்தில் எரியும். ஆனால் இப்போ நம்ம 5 ohmsங்கிற ரெசிஸ்டன்ஸ் வழியாக கொடுக்கறதுனால எவ்வளவு வோல்டேஜ் இங்கே ட்ராப் ஆகி பல்புக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் 7 வோல்ட் தான் கிடச்சிருக்கு. இது எப்படி இந்த 7 வோல்ட் ட்ராப் ஆச்சு? அப்போ 5 வோல்ட் எங்கே போயிடுச்சுன்னா இந்த 5 வோல்ட் இங்கே வெப்பமாக டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அது எப்படி, அது எவ்வளோ? இப்போ நீங்கள் இதை எரிய வச்சு ஒரு மல்டிமீட்டரை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எவ்வளோ வோல்ட் ட்ராப் ஆகிருக்குன்னு. ஆனால் ஒரு சர்க்கியூட் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதில் எவ்வளோ வோல்ட் ட்ராப் ஆகும். ஒரு 5 ohm ரெசிஸ்டன்ஸரை பல்பில் சீரீஸில் கனெக்ட் பண்ணால் எவ்வளவு வோல்டேஜ் ட்ராப் ஆகுங்கிறது உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது அவசியமான ஒன்று. ஓகேங்களா? ஸோ இப்போ வோல்டேஜ் ட்ராப் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா ரொம்ப ஈஸி. V = IR.
இதை வந்து நீங்கள் சில பேர் வந்து இந்த ஃபார்முலாவை குழப்பம் இல்லாமல் மனப்பாடம் பண்ணோன்னா வெஜிடேரியன் ஈக்குவல் டு ஐயர் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம். அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. இதிலிருந்து நம்ம எந்த ஃபார்முலா எது வேணுமோ நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். ஸோ V ஈக்குவல் டு ஐயர், ஓகே, IR. ஸோ வோல்டேஜ் ட்ராப்பை வந்து ஐஆர்னு கண்டுபிடிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய கரண்ட் எவ்வளவுங்கிறது உங்களுக்கு தெரியணும். இந்த பல்பு இப்போ சப்போஸ் இது 1 ஆம்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா இது வழியாக கடந்து செல்லக்கூடிய கரண்ட்டு 1 ஆம்ஸ்னா இதோட ரெசிஸ்டன்ஸ் 5 ஓம்ஸாக இருந்தால் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். I இன்ட்டு R மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வருதோ அதுதான் இந்த இடத்துல வரக்கூடிய வோல்டேஜ் ட்ராப். வோல்டேஜ் ட்ராப்புங்கிறது வோல்டேஜ் இழப்புன்னு அர்த்தங்க. அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் 12 வோல்ட்டு கொடுத்தீங்க, அதில் வோல்டேஜ் இழப்பு வந்து 5 வோல்ட்டுங்க. அப்போ பாக்கி 7 வோல்ட்டு தான் பல்பை வந்து அடையுது. இதுதான் கால்குலேஷன். இதை வந்து நிச்சயமாக நம்ம ஹாபியஸ்ட் எல்லாருக்குமே இதை பற்றி தெரியும். இருந்தாலும் புதிதாக இதை வீடியோஸில் பார்த்து ஆர்வம் உள்ளவங்க கற்றுக்க நினைக்கிறவங்களுக்கு இது உபயோகமாகிறதுனால நான் இதை திருப்பி சொல்லியிருக்கேன். ஸோ வோல்டேஜ் ட்ராப்புங்கிறது I இன்ட்டு R, ஓகேங்க. இது ரெசிஸ்டன்ஸு, அதனால நீங்கள் டைரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. பட் இதுவே வந்து இண்டக்டன்ஸாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? அடுத்தது கப்பாசிட்டன்ஸ் பார்க்க போகிறோம். ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ இப்போ இண்டக்டன்ஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு வேல்யூ ரெசிஸ்டன்ஸில் கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஹென்ரிங்கிற ஒரு யூனிட்டில் கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அது இண்டக்டன்ஸ்னு சொல்கிறது. அப்போ இந்த ஹென்ரி யூனிட்டை வந்து நீங்கள் ரெசிஸ்டன்ஸாக பயன்படுத்தக்கூடாது. என்ன காரணம்னா டிசியில் வந்து இது ரெசிஸ்டன்ஸே காமிக்காது, நார்மல் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும். பட் ஏசியில் நான் ரியாக்டன்ஸுங்கிற ஒரு ஏசி ரெசிஸ்டன்ஸ் உருவாகும்னு சொன்னேன். அந்த ரெசிஸ்டன்ஸை நீங்கள் முதல்ல கால்குலேட் பண்ணணும். அந்த ரெசிஸ்டன்ஸை உபயோகப்படுத்தி தான் நீங்கள் வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிக்க முடியும். அதற்காக தான் இந்த இதை எக்ஸாம்பிள் எடுத்தேன். இப்போ இதில் பாருங்கள், 0.01 ஹென்ரிங்கிற ஒரு இண்டக்டர் வழியாக அந்த பல்பை வந்து எரிய வைக்கிறோம். இதை நீங்கள் டிசியாக கொடுத்தீங்கன்னா இந்த பல்பு முழு பிரகாசத்தில் எரிஞ்சிடும். ஆனால் இதை ஏசியாக கொடுக்கறதுனால என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஏசியில் வந்து 50 ஹெர்ட்ஸுங்கிற சைக்கிளோட நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ கொடுக்கும்போது அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதோட ஏசி ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா 2 × π × f × L. 2னா வேல்யூ தெரியும் உங்களுக்கு, பையோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 3.14, 3.14ங்கிறது பையோட வேல்யூ. அப்படி இல்லைன்னா 22/7ன்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி எஃப்ங்கிறது நம்மளோட ஃப்ரீக்வன்சி 50. ஆனால் இப்போ நம்ம சர்க்கியூட்டில் உபயோகப்படுத்தும் போது அது அதிகமான ஃப்ரீக்வன்சியாக இருக்கலாம். அதனால எந்த ஃப்ரீக்வன்சியோ அந்த ஃப்ரீக்வன்சி தான் அதில் போடணும், ஓகேங்களா. இப்போ நான் வந்து பல்பு எடுத்துக்கினதுனால நான் 50 ஹெர்ட்ஸை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லுங்கிறது ஹென்ரி, இந்த ஹென்ரி வேல்யூ இதில் போட்டணும். இது மில்லி ஹென்ரி மைக்ரோ ஹென்ரியில் கூட வரலாம். ஆனால் நீங்கள் ஹென்ரியாக மாற்றி போட வேண்டும், அதுதான் முக்கியம். இதில் ஹென்ரிங்கிற யூனிட்டில் தான் இது போடணும். இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும்போது வோல்டேஜ் ட்ராப், அதாவது வோல்டேஜ் இழப்பு எவ்வளோ வருதுன்னா 3.14 வோல்டேஜ் இழப்பு வருது. அப்போ என்ன அர்த்தம்னா நீங்கள் இது வழியாக 50 ஹெர்ட்ஸ் உள்ள ஒரு ஏசியை இந்த இண்டக்டர் வழியாக நீங்கள் கடத்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பு தடை இருக்கும், மின்தடை ஏற்படும். அந்த மின்தடையோட வோல்டேஜ் இழப்பு எவ்வளோ இருக்கணும்னா அந்த மின்தடையை நீங்கள் வேல்யூவாக கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா உபயோகப்படுத்திங்க. இது மூலியமாக வரக்கூடிய மின்தடை, அதாவது ஏசி மின்தடை ரியாக்டன்ஸ்னு சொல்லுவோம். இந்த ரியாக்டன்ஸ் வேல்யூவை V = IR அப்படிங்கிற ஃபார்முலாவில் யூஸ் பண்ணலாம். ஐங்கிறது 1 ஆம்ஸுங்க, இந்த 1ங்கிறது 1 ஆம்ப், ஓகேங்களா. கரண்ட்டை நம்ம மாற்றலை, எல்லா எக்ஸாம்பிள்லையுமே கரண்ட் 1 ஆம்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துக்காட்டுக்காக எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா இதை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வோல்டேஜ் இழப்பு 3.14 வந்தது. அப்போ 12லேருந்து 3.14 இழப்பு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பல்பை வந்து அடையக்கூடிய வோல்ட்டு 8.86 வோல்ட் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் எளிதாக நீங்கள் மல்டிமீட்டரை வச்சு இப்போ இங்கே கிராஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே தான் கிடைக்கும். 3.14 உங்களுக்கு வந்து வோல்டேஜ் ட்ராப் கிடைக்கும். அதுலேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த பல்பில் வரக்கூடிய வோல்டேஜ் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான் கிடைக்கும். உங்களுக்கு பிரெட் போர்டு இருந்ததுன்னா இந்த இதை நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃபியூச்சரில் முடிஞ்சதுன்னா நான் இந்த மாதிரி சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நான் வந்து ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நிறைய வீடியோஸில் இதை பற்றி ப்ராக்டிக்கலாக பண்ணியிருக்காங்க, நீங்கள் அதை கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அதே இது இப்போ இண்டக்டருக்கு பதிலாக கப்பாசிட்டன்ஸ் வந்தால் என்ன பண்ணணும்? ஒரே ஒரு வித்தியாசம் தான் வரப்போகுது, பாருங்கள். கப்பாசிட்டன்ஸ் போடும்போது இப்போ கப்பாசிட்டன்ஸ் ஃபேரடில் உபயோகப்படுத்தணுங்க. அது மைக்ரோ ஃபேரடாக இருக்கலாம், பிக்கோ ஃபேரடாக இருக்கலாம், நானோ ஃபேரடாக இருக்கலாம். நீங்கள் ஃபேரடாக மாற்ற வேண்டும், அது முக்கியமான ஒன்று, ஓகேங்க. இப்போ இதனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கப்பாசிட்டரை பொறுத்தளவில் அது இன்வர்ஸாக பயன்படும். அதாவது நம்ம ஃபார்முலா XC, இது XL இல்லைங்க, XCயில் வந்து ஃபார்முலா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டக்டரில் பார்க்கையில் 2πfc பண்ணோம். இப்போ இதில் வந்து என்ன பண்ணால் 1/2πfc பண்ணணுங்க.
அதுதான் முக்கியம். இதில் முதல்ல இதை மல்டிப்ளை பண்ணாமல் இதில் டிவைட் பண்ணணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். கப்பாசிட்டரை பொறுத்த அளவில் 1/2πfc போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கப்பாசிட்டன்ஸோட ஏசி ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஏசியில் ஏற்படக்கூடிய மின்தடை, கப்பாசிட்டரில் ஏசியால் ஏற்படக்கூடிய மின்தடை. ஓகேங்களா? டிசியில் வந்து இது பிளாக் ஆகிடும். டிசி இது வழியாக சார்ஜ் ஏற டைம் வரதான் இது வழியாக கடந்து செல்லும், அதுக்கப்புறம் இது வழியாக கடந்து செல்லாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ரியாக்டன்ஸை நீங்கள் இந்த ஃபார்முலா மூலியமாக கண்டுபிடிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் உள்ள வோல்டேஜ் இழப்பு பார்க்கணும்னா 1/2 2πfc அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு 3.18 வோல்டேஜ் இழப்பு கிடைக்குது. அப்போ இந்த வோல்டேஜ் இழப்பை நீங்கள் 12 வோல்டேஜ் மைனஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 8.82 வோல்ட் தான் இதில் கிடைக்குது. 1 ஆம்ஸுங்கிறத நம்ம இதுலேயுமே எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு இண்டக்டரோ அல்லது கப்பாசிட்டர் மூலியமாக வரக்கூடிய வோல்டேஜ் இழப்பை நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா இது. வந்து நம்ம இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்லெஸ் பவர் சப்ளை அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதில் கூட இந்த ஃபார்முலாவை பற்றி நான் சொல்லியிருந்தேன். கப்பாசிட்டர் அந்த மாதிரி கப்பாசிட்டரை கூட நீங்கள் ஒரு வோல்டேஜ் இப்போ இது 230 வோல்ட்டாக இருந்து இது 4 வோல்ட் உங்களுக்கு வேணும்னா அழகாக 230லேருந்து 4 வோல்ட்டு குறையணும்னா 224 வோல்ட்டு நீங்கள் கப்பாசிட்டரில் ட்ராப் வர்ற மாதிரி நீங்கள் கப்பாசிட்டரை தேர்ந்தெடுக்கலாம். அப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாமலே ஒரு 230 வோல்ட் ஏசியை ஒரு 4 வோல்ட் ஏசியாக கன்வெர்ட் பண்ண முடியும். டிசியை கன்வெர்ட் பண்ண முடியாதுங்க, ஏசியை மட்டும்தான் கன்வெர்ட் பண்ண முடியும். டிரான்ஸ்ஃபார்மர் உபயோகப்படுத்த வேண்டாம். ஒரு கப்பாசிட்டர் உபயோகப்படுத்தினால என்ன பெனிஃபிட்னா இது ஹீட் ஆகாது. இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் இந்த வோல்டேஜ் இழப்பு வெப்பமாக வெளிப்பட்டுரும். ஆனால் இந்த கப்பாசிட்டரோ இண்டக்டரோ வெப்பமாக வெளிப்படாது. அதுதான் இதில் உள்ள அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்மளோட வீடியோ கான்செப்ட் இதில் நம்ம பேஸ் ட்ரபிள்குள்ளே போகணும். இது ஒரு ரெஃப்ரெஷ்காக தான் இதை பற்றி நான் சொன்னேன். இப்போ நம்ம வந்து ஒரு பேஸ் ட்ரபிள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரீக்வன்சியில் ஃபில்டர், அதாவது நமக்கு தேவையான ஃப்ரீக்வன்சியை மட்டும் அலோவ் பண்ணணும், தேவையில்லாத ஃப்ரீக்வன்சியை கட் ஆஃப் பண்ணணும். அதுதான் பேஸ் ட்ரபிள் அல்லது ஈக்குவலைசர் வேலை பண்ணுது. அதில் வந்து ஹை ஃப்ரீக்வன்சியை கட் ஆஃப் பண்ணோம்னா ஹைபாஸ் ஃபில்டர்னு சொல்கிறோம், லோ ஃப்ரீக்வன்சியை கட் ஆஃப் பண்ணால் லோ. அந்த மாதிரி நம்ம வந்து 2 விதமான ஃபில்டராக பிரிக்கிறோம். அப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா, இப்போ நான் காமிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் அமைச்சிருக்கோம். இது வந்து ஹைபாஸ் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. அதாவது இது வழியாக ஹை ஃப்ரீக்வன்சி பூராம் இது வழியாக கடந்து விடும், ஆனால் லோ ஃப்ரீக்வன்சி பூராம் இது வழியாக தடப்பட்டு விடும். இந்த சர்க்கியூட்டில் இதில் என்ன உபயோகப்படுத்தியிருக்கோம், ஒரு கப்பாசிட்டர் ஒரு ரெசிஸ்டர், இது 2 தாங்க உபயோகப்படுத்தியிருக்கோம். ஆனால் 2 சீரீஸில் பண்ணலை. இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு கப்பாசிட்டர் பேரலாக ஒரு ரெசிஸ்டர். இந்த 2 உபயோகப்படுத்தி நம்ம எளிதாக ஒரு டோன் கண்ட்ரோல் கொண்டு வரலாம். இதுக்கு டோன் கண்ட்ரோல் எப்படின்னா, இப்போ இந்த ஏசி சிக்னலுங்கிறது மைக்லேருந்து வரக்கூடிய உங்கள் ஆடியோ சிக்னல் அல்லது உங்கள் ப்ரீ ஆம்பிளிஃபயர், உங்கள் டேப் ரிகார்டர், மொபைல்லேருந்து வரக்கூடிய ஆடியோ சிக்னல்னு வச்சுக்கலாம். அந்த ஆடியோ சிக்னலில் உங்களுக்கு எல்லா விதமான ஃப்ரீக்வன்சியும் இருக்கும். லோ ஃப்ரீக்வன்சியும் இருக்கும், மிட் ஃப்ரீக்வன்சியும் இருக்கும், ஹை ஃப்ரீக்வன்சியும் இருக்கும். ஏன்னா ஆடியோவை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அது ஃப்ரீக்வன்சி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதிலிருந்து நமக்கு தேவையான ஃப்ரீக்வன்சியை மட்டும் ஃபில்டர் பண்ணிவிட்டு தேவையுள்ள ஃப்ரீக்வன்சியை மட்டும் நம்ம கேட்குறது மூலியமாக நம்ம டோனை மாற்ற முடியும். ஸோ இப்போ அதுக்கு உபயோகப்படக்கூடிய ஃபில்டர் தான் இது. இதில் வந்து கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதுக்கு முன்னாடி இண்டக்டன்ஸ்னு ஃபார்முலா ஒன்று கண்டுபிடிச்சோம், அது இல்லது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எஃப் ஃப்ரீக்வன்சியை உபயோகப்படுத்தலை. இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா, எந்த ஃப்ரீக்வன்சி இது கட் ஆஃப் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா 1/2πRC. ஆர்சிங்கிறது ஆறுங்கிறது இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ, சிங்கிறது இந்த கப்பாசிட்டரோட வேல்யூ. இந்த 2 வந்து நம்ம உபயோகப்படுத்தணும். அதனால் இந்த 2ஓட வேல்யூவை வச்சு இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கு பேர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இதை வந்து நீங்கள் ரெசிஸ்டன்ஸை மாற்றினீங்கனாலும் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாறிடும், அல்லது கப்பாசிட்டரை மாற்றினாலும் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாறிடும். ஏன்னா இது டிவைடில் இருக்கிறதுனால இது அதிகமாகும் போது உங்களோட கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கம்மியாகும். புரியுதுங்களா? இது கம்மியாகும் போது கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். ஸோ அப்போ அது மாதிரி நீங்கள் எதை வேணாலும் எந்த காம்பினேஷனில் வேணாலும் உபயோகப்படுத்தலாம். ஓகே, ஒன்று. ரெண்டாவது, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இதில் நான் காமிச்சிருக்கிற இந்த சர்க்கியூட் வந்து ஹைபாஸ் ஃபில்டர். அதாவது அது ஹை ஃப்ரீக்வன்சியை அலோவ் பண்ணணும், லோ ஃப்ரீக்வன்சியை கட் ஆஃப் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி, அந்த ஒய்லட் கலரில் இருக்கிறது மிடில் ஃப்ரீக்வன்சி, அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது லோ ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கலாங்க. இப்போ இதுலேருந்து கிராஸ் பண்ணி வரும்போது பாருங்கள், எல்லோ ஃப்ரீக்வன்சி அப்படியே வந்துருச்சு. ஏன்னா ஹை ஃப்ரீக்வன்சி இது வழியாக கிராஸ் ஆகி வந்துருச்சு. ஆனால் மிடில் ஃப்ரீக்வன்சி பாதியாக குறைஞ்சி விட்டது. அதோட
ஆம்ப்ளிடியூட் அதோட வோல்டேஜ் பவர் வந்து பாதியாக ஆகிவிட்டது. அதே மாதிரி லோ ஃப்ரீக்வன்சி காணாமல் போய்விட்டது. அப்போ அது ரெண்டும் எங்கே போயிடுச்சு? இதில் உள்ள பாதியும் காணும், லோ ஃப்ரீக்வன்சியும் காணும். அது இங்கே எர்த்தில் போய் டம்ப் ஆகிடுச்சு. இந்த ரெசிஸ்டர் வழியாக நெகட்டிவ் சைடு போய் டம்ப் ஆகிடுச்சு. இது எப்படி நடக்குது? இப்போ எப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கப்பாசிட்டர் வழியாக ஒரு ஃப்ரீக்வன்சி கப்பாசிட்டர் எப்போதுமே ஹை ஃப்ரீக்வன்சியை மட்டும்தான் அலோ பண்ணணும்னு வச்சுங்க, லோ ஃப்ரீக்வன்சியை அலோ பண்ணாது. ஏன்னா ஏசியை மட்டும் அலோ பண்ணும், டிசியை அலோ பண்ணாதுன்னு நம்ம சொல்கிறோம். அதனால் லோ ஃப்ரீக்வன்சி அலோ பண்ணாது, ஹை ஃப்ரீக்வன்சி அலோ பண்ணும். அப்போ இது வழியாக ஹை ஃப்ரீக்வன்சி அலோ பண்ணிருச்சு. அலோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இதில் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை விட அதிகமான ஃப்ரீக்வன்சியை அலோ பண்ணிடும். இதில் நம்ம கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இந்த ஃபார்முலா உபயோகப்படுத்தி வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி ஒரு 10 கிலோஹெர்ட்ஸ் அப்படின்னு இருந்தால் 10 கிலோஹெர்ட்ஸுக்கு மேலே உள்ள ஃப்ரீக்வன்சியை நம்ம அவுட்புட்டு கொடுத்துரும். 10 கிலோஹெர்ட்ஸுக்கு கீழே உள்ள ஃப்ரீக்வன்சியை இங்கே டம்ப் பண்ணிடும். இதுதான் ஃபில்டருங்க. இதுக்கு பேர் ஹை பாஸ் ஃபில்டர்னு சொல்கிறது. இது ரொம்ப சிம்பிள். இதுக்கு பேர் ஹை பாஸ் ஃபில்டர். லோ பாஸ் ஃபில்டர் ரொம்ப ரொம்ப எளிது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்க, இந்த ரெண்டு காம்பனண்ட் தான் அதில் உபயோகப்படுத்தியிருக்கோம். இந்த 2 காம்பனண்ட்டை இடம் மாற்றி வச்சுருவோம். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸை இங்கே கொண்டு வந்துடுவோம், கப்பாசிட்டரை இங்கே கொண்டு வந்துடுவோம். பாருங்கள், பார்த்தீங்களா? இந்த மாதிரி பண்ணோன்னா அது லோ பாஸ் ஃபில்டர் ஆகிடுது. இதில் பாருங்கள் ஹை ஃப்ரீக்வன்சி டம்ப் ஆகிடுச்சு, மிடில் ஃப்ரீக்வன்சியில் பாதி டம்ப் ஆகிடுச்சு, பாதி அலோ பண்ணிடுச்சு, லோ ஃப்ரீக்வன்சி முழுவதுமாக இது வழியாக கடந்து சென்று விட்டது. புரியுங்களா? ஸோ இப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸை போட்டு, ஏன்னா நம்ம இதில் ஈஸியாக உங்களால் எளிதாக புரிஞ்சுக்கணும் என்னென்னா, கப்பாசிட்டர் ஹை ஃப்ரீக்வன்சி அலோ பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் கப்பாசிட்டர் இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம நெகட்டிவை நோக்கி டம்ப் பண்ணுற மாதிரி பொசிஷனில் வச்சுருக்கோம். அதனால் இதில் வரக்கூடிய ஃப்ரீக்வன்சியில் ஹை ஃப்ரீக்வன்சியை நம்ம இந்த பக்கமாக திருப்பி டம்ப் பண்ணிடுச்சு, நெகட்டிவில் பண்ணி எர்த்து பண்ணிடுச்சு. ஸோ பாக்கி உள்ள லோ ஃப்ரீக்வன்சி மட்டும் அலோ பண்ணுதுன்னு வச்சிங்கன்னா ரொம்ப எளிதாக இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ கப்பாசிட்டர் வழியாக ஹை ஃப்ரீக்வன்சி தான் கிராஸ் ஆகும். அதுவும் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை விட அதிகமாக உள்ள ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் கிராஸ் ஆகுங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறது இதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் இதை வந்து லோ பாஸ் ஃபில்டர்னு சொல்கிறது. அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது ஹை பாஸ் ஃபில்டர், இது லோ பாஸ் ஃபில்டர். சீரீஸில் கப்பாசிட்டர் இருந்தால் ஹை பாஸ் ஃபில்டர், பேரலில் கப்பாசிட்டர் இருந்தால் லோ பாஸ் ஃபில்டர். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஆடியோ ஃப்ரீக்வன்சி நமக்கு காதால் உணரக்கூடிய ஃப்ரீக்வன்சி என்னென்னா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரதாங்க. 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே உள்ளதையும் நம்ம காதால் கேட்க முடியாது. அதே மாதிரி 20 கிலோ ஹெர்ட்ஸுக்கு அதிகமாக உள்ள எந்த ஒரு வேவ்ஸையும் நம்மளால் காதால் கேட்க முடியாது. இதுக்கு நடுவில் உள்ள ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் நம்ம காதால் கேட்க முடியும். அதனால் நம்ம கேட்கக்கூடிய சத்தங்கள் எல்லாமே இந்த ஃப்ரீக்வன்சிக்கு உள்ளே தான் இருக்கும். ஸோ இதை பற்றி மட்டும்தான் நம்ம கவலைப்பட போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்காக சொன்னேன். இப்போ இந்த சவுண்டு வந்து ஃப்ரீக்வன்சி மாறுறதுனால என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறதுக்கு ஒரு நெட்டில் ஒரு டோன் ஜென்ரேட்டரில் காமிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். வால்யூமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 440 ஹெர்ட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நம்ம டோனை வந்து ஒரு 10 ஹெர்ட்ஸ் வச்சுக்குவோம். 10 ஹெர்ட்ஸ் வைக்கும்போது எப்படி சவுண்ட் இருக்குது பாருங்கள். டோனை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். ஓகே. இப்போ பாருங்கள் 10 ஹெர்ட்ஸு காது கேட்கவே இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். சவுண்ட் கேட்குதுன்னு நினைக்கிறேன். 18 ஹெர்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். 18 ஹெர்ட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். தெரியுதுங்களா? 30 ஹெர்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணிக்கிறேன். பாருங்க. சரிங்களா? எப்படி சவுண்ட் மாறுது பாருங்க. இது வந்து சைன் வேவுங்க. இதையே நான் வந்து வேற வேவ்ல மாத்தி காமிக்கிறேன். பாருங்க எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்க. இதையே சைன் வேவ்ல இருந்து வேற வேவ் மாறும்போது இன்னும் மாறுதலா இருக்கும். பாருங்க. சவுண்ட் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க. அப்போ இந்த இதுதான் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம். வேற வேவ்ல பார்க்கலாம். ஸோ ஒரு இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அதாவது ஃப்ரீக்வன்சியில் நமக்கு எந்த விதமாக எப்படி நமக்கு கிடைக்குது, ஃப்ரீக்வன்சி மாறுறதுனால டோன்ஸ் எப்படி மாறுது, இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆடியோவில் வரக்கூடிய அனைத்து ஃப்ரீக்வன்சியும் கலந்து கிடைக்கக்கூடியது. ஓகேங்க. இப்போ நம்ம
இப்போ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம ஒரு கெப்பாசிட்டர் கிடச்சிதுன்னா அது வழியாக எவ்வளோ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், நமக்கு தேவையான ஃப்ரீக்வன்சி அலோவ் பண்ணணும்னா எந்த அளவு கெப்பாசிட்டர் உபயோகப்படுத்தணுங்கிறது நமக்கு தேவை இல்லைங்களா. நம்ம ஒரு சர்க்யூட் டிசைன் பண்ணும்போது நம்ம தான் கெப்பாசிட்டர் செலக்ட் பண்ணணும். அது எப்படி செலக்ட் பண்ணுறது, இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சியை நம்ம செலக்ட் பண்ணிடுறோம், இந்த ஃப்ரீக்வன்சியை எனக்கு அலோவ் பண்ணணும், இந்த ஃப்ரீக்வன்சியை கட் ஆஃப் பண்ணணும். அப்படிங்கும்போது அதிலிருந்து எப்படி ஒரு கெப்பாசிட்டரை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு எளிய முறை சொல்லித்தரேன். இதில் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து ஃபார்முலா எப்படின்னா இந்த மாதிரி வரும். அதாவது கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 1/2πRC இதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இதை மூலிமா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து அந்த ஃபார்முலாவை கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கிறோம். அமைச்சதுனால நமக்கு கெப்பாசிட்டர் கண்டுபிடிக்கிறதுனா ஃபார்முலா எப்படி மாறுது பாருங்கள். பார்த்தீங்களா, கெப்பாசிட்டர் வேல்யூ வேணும்னா அந்த எஃப்சிங்கிறது கீழே போயிடுச்சு, அதாவது ஃப்ரீக்வன்சி கீழே போயிடுச்சு. எந்த ஃப்ரீக்வன்சிக்காக நம்ம வந்து கெப்பாசிட்டர் கால்குலேட் பண்ணுறோமோ அந்த ஃப்ரீக்வன்சியை கீழே போட்டுருங்க. உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ கெப்பாசிட்டர் வேல்யூ ஃபேரட்ஸில் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஃபேரடில் இருக்கிறத உங்களுக்கு வேல்யூவில் நீங்கள் கெப்பாசிட்டர் வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம். அதை நீங்கள் லோ பாஸ் வேணுமா ஹை பாஸ் வேணுமாங்கிறத நீங்கள் உங்கள் டிசைனில் பார்த்துக்கலாம். இப்போ ரெண்டையும் உபயோகப்படுத்தி ஹை பாஸ் ஃபில்டர் லோ பாஸ் ஃபில்டர் ரெண்டையும் உபயோகப்படுத்தி செய்யக்கூடிய சர்க்யூட் தான் பேஸ் ட்ரபிள் சர்க்யூட். இதுதாங்க பேஸ் ட்ரபிள் சர்க்யூட். இந்த சர்க்யூட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் உங்கள் டோன் கண்ட்ரோல் நீங்களாகவே எளிதாக உங்களால் அமைச்சிக்க முடியும். பல வகை சர்க்யூட் வருது, ஆனால் அதோட அடிப்படை வேலை செய்கிற விதம் வந்து இந்த சர்க்யூட் தாங்க. ஓகே, இது வந்து ஆக்டிவ் பேசிவ்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ்ங்கிறது இதில் ஏன்னா இந்த சர்க்யூட் உபயோகப்படுத்துறதுனால இதில் கெப்பாசிட்டர் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்துறதுனால சில மின்தடை ஏற்படுறதுனால நீங்கள் கொடுக்கக்கூடிய சிக்னல் கம்மியாக வெளிப்படும். அதனால் நமக்கு கெயின் கம்மியாகிடும். அதனால் ஆக்டிவ் பண்ணாங்கன்னா அதில் வந்து ஒரு ஆம்பிளிஃபயர் போட்டுருவாங்க, அவ்வளோதான். இந்த அவுட்புட்டில் வந்து ஒரு ஆம்பிளிஃபயர் போட்டுருவாங்க. ஸோ இதில் வரக்கூடிய இழப்பை அந்த ஆம்பிளிஃபை பூஸ்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்போ அவங்களால இதை உபயோகப்படுத்திக்க முடியும். இல்லாட்டி இது மூலியமாக பண்ணும்போது உங்களோட வால்யூம் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடும். அதுக்காக நீங்கள் ஆக்டிவ் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. இப்போ நான் புரியறதுக்காக இந்த பேசிவ், இதுக்கு பேர் பேசிவ் பேஸ் ட்ரபிள்னு சொல்லுவாங்க. இதை புரிஞ்சிட்டோன்னா நம்ம ஆக்டிவ்க்கு நான் சர்க்யூட்டில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இது ரொம்ப எளிதான சர்க்யூட், கொஞ்சம் கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். நான் மெதுவாக சொல்கிறேன். இதில் அனிமேஷன் காமிச்சிருக்கேன், உங்களுக்கு எளிதாக புரியும். இப்போ இந்த சர்க்யூட் எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்கள். 2 வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்குறாங்க. இது ஒன்று வந்து பேஸ் கண்ட்ரோல், ஒன்று வந்து ட்ரபிள் கண்ட்ரோல். பேஸ்ன்னு சொல்லுவாங்க, பாஸ்ன்னு சொல்லுவாங்க, அது எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ பாஸ் கண்ட்ரோல்னு நம்ம சொல்லுவோம், ஏன்னா BASSன்னு வரதுனால பாஸ் கண்ட்ரோல் கூட சொல்லிக்குவோம். ஓகேங்க, இப்போ இது வழியாக மைக்லேருந்து வரக்கூடிய சிக்னல், அதாவது ஆடியோ சிக்னல் இன்புட் இங்கே கொடுக்குறோம். இது வழியாக வரக்கூடியது ஆம்பிளிஃபைட் ஸ்பீக்கருக்கு போகக்கூடிய சிக்னல். இது ஆம்பிளிஃபயரில் கொடுத்து நம்ம ஸ்பீக்கரில் கேட்க போகிறோம். இந்த சர்க்யூட்டை பற்றி தான் இப்போ நம்ம வந்து விவாதிக்க போகிறோம். இது எப்படி அமைச்சிருக்குன்னு பார்க்கலாம். இது வழியாக வர்றது 2 வகையில் பிரியுது. ஒன்று மேல் பக்கமாக பிரியுது, பாஸ் சைடு. இன்னொரு பகுதி கீழ்ப்பக்கமாக ட்ரிபிள் பக்கமாக பிரிந்து 2ம் கலந்து அவுட்புட்டுக்கு வருது. அப்போ இது பேஸில் கண்ட்ரோல் பண்ணுறோம், கீழே உள்ளது ட்ரிபிளில் கண்ட்ரோல் பண்ணுறோம். ஆனால் சர்க்யூட்டில் எப்படி அது நடக்குது, எப்படி சிக்னல் பாஸ் ஆகுதுங்கிறது பாருங்கள். ஏன்னா அதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்ட்டு. இதில் நம்ம எல்லா வித ஃப்ரீக்வன்சியும் இது வழியாக நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இந்த கண்ட்ரோலை 2 கண்ட்ரோலையுமே மினிமமில் வச்சிடலாம். ரெண்டையுமே மினிமம், அதாவது இந்த மாதிரி மினிமமில் வச்சிடலாம். மினிமமில் வைக்கும்போது எப்படி சிக்னல் இது போகக்கூடிய வழி, இந்த சிக்னல் நம்ம ஆடியோ சிக்னல் எந்த வழியாக போகுது, அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி எந்த வழியாக போகுது, லோ ஃப்ரீக்வன்சி எந்த வழியாக போகுதுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். தெரிஞ்சதுன்னா உங்களுக்கே புரியும். அதாவது ஒரு ஹை ஃப்ரீக்வன்சியை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா எந்த காம்பனண்ட்டை மாற்றணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த 2 பட்டன் கொடுத்துருக்குறேன். இதில் மேலே இருக்கிறது லோ ஃப்ரீக்வன்சி. லோ ஃப்ரீக்வன்சியை இப்போ நம்ம கிளிக் பண்ணுவோம். லோ ஃப்ரீக்வன்சி எது வழியாக ட்ராவல் ஆகி டம்ப் ஆகுதுங்கிறத பார்த்தோம்னா மிச்ச ஃப்ரீக்வன்சி வெளியில் போயிடும். இப்போ லோ ஃப்ரீக்வன்சி இது வழியாக வந்து டம்ப் ஆக போகுது பாருங்கள். இது வழியாக வந்து மேல் வழியாக வருது. இங்கே வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த பக்கம் இருக்கிறதுனால இந்த பக்கம் இந்த கெப்பாசிட்டர் வந்து பயன்படாமல் போயிடும். ஏன்னா இது வந்து கிராஸ் ஆகும்போது இது வழியாக நமக்கு வருது. ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே வருது பாருங்க, திருப்பி ட்ரிபிள் கண்ட்ரோல் வழியாக வந்து தான் அது டம்ப் ஆகுது. அப்போ பேஸில் கண்ட்ரோல் பண்ணும்போது கூட ட்ரிபிள் கண்ட்ரோலும் உபயோகம் ஆகுதுங்கிறது தான் நான் சொல்ல வந்தது. இப்போ பாருங்கள், இந்த சிக்னல் இந்த மாதிரி தான் ட்ராவல் ஆகுது பாருங்கள். இந்த கெப்பாசிட்டர் இப்போ பயன்படாது. காரணம் என்னென்னா இதை நம்ம லெஃப்டில் மேக்ஸிமம் கொண்டு வந்ததுனால இது ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். அப்போது இது வழியாக பைபாஸ் ஆகி வருது. இது மிடில் இருக்கும்போது இது பயன்படும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து அமையுது. இப்போ இது ஏன் ஹை ஃப்ரீக்வன்சி எப்படி கண்ட்ரோல் ஆகுதுன்னு பாருங்கள், எப்படி டம்ப் ஆகுது பாருங்கள். இது வழியாக வருது.
இது வழியாக வந்து இது வழியாக ஹை ஃப்ரீக்வன்சி பாஸ் ஆகுது, பாஸ் ஆகி நமக்கு ஸ்பீக்கருக்கு போயிடுது, நமக்கு வேண்டிய சிக்னல் ஸ்பீக்கருக்கு போயிடுது, பாக்கி சிக்னல் பூரா இது வழியாக டம்ப் ஆகுது. எப்படி டம்ப் ஆகுது பாருங்க. அப்போது ட்ரெபிள் நீங்கள் ஹை ஃப்ரீக்வன்சி பண்ணும்போது ட்ரெபிள் கண்ட்ரோல் வழியாக வந்தாலும் அது பேஸ் கண்ட்ரோல் வழியாக போய் தான் டம்ப் ஆகுது. அப்போது நம்ம ரெண்டுமே உபயோகமாகுது. நீங்கள் பேஸ் கண்ட்ரோல் வேலை செய்யும் போது ட்ரெபிளும் உபயோகமாகுது, ட்ரெபிள் கண்ட்ரோல் வேலை செய்யும் போது பேஸும் உபயோகமாகுது. இதுதான் நான் சொல்ல வந்தது. இன்னும் நான் வந்து இந்த கண்ட்ரோலை வந்து இப்போ நான் சொன்னது மினிமமில் வச்சுருக்கேன், 2 கண்ட்ரோலையும். இது ரெண்டையும் மேக்ஸிமமில் வச்சா என்ன நடக்குது பாருங்கள். இது ரெண்டையும் நான் மேக்ஸிமமில் வச்சுட்டேன். மேக்ஸிமமில் வைக்கும்போது இந்த கெப்பாசிட்டர் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் வேல்யூக்கு போயிடும், இந்த சர்க்யூட் ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். இப்போ நம்ம எப்படி நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் 100Kங்கிறது அதிகமான வேல்யூ ஆகிடும். அப்போ சிக்னல் எப்படி வருதுங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம வந்து லோ ஃப்ரீக்வன்சி பார்க்கலாம். லோ ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணுது பாருங்கள், எந்த வகையில் வருது. இந்த பக்கம் வந்து இப்போது இது வழியாக வந்து இப்போ இது அதிக வேல்யூங்கிறதுனால கெப்பாசிட்டர் வழியாக பாஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிக வேல்யூனால இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா இந்த கெப்பாசிட்டர் வழியாக டம்ப் ஆகுது. இன்னும் ஒரு தடவை காமிக்கிறேன் பாருங்க எந்த வழியில் வரும். ஏன்னா இந்த கெப்பாசிட்டர் போன தடவை நம்ம பார்க்கல, இதை மேக்ஸிமம் இந்த பக்கம் இருக்கும்போது இது ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு. அதை நம்ம கொஞ்சம் இதில் பார்க்க போகிறோம். அதோட பயன் என்னன்ட்டு பாருங்க. இது மூலியமாக வந்து டம்ப் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வேண்டிய லோ ஃப்ரீக்வன்சி இது வழியாக வெளியில் கிடச்சிருச்சு. ஓகேங்க. இப்போ நான் ஹை ஃப்ரீக்வன்சி பண்ணுறேன். ஹை ஃப்ரீக்வன்சி பாருங்கள், இது வழியாக ஹை ஃப்ரீக்வன்சி வருது, வந்து கெப்பாசிட்டர் வழியாக ஹை ஃப்ரீக்வன்சி பாஸ் ஆகிடும். பாஸ் ஆகிட்டு நமக்கு ஸ்பீக்கரை போய் அடைஞ்சிடும். ஆனால் இது வழியாக நேராக போய் எங்கே அது பாருங்கள். இந்த ஏன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆனதுனால கெப்பாசிட்டர் வழியாக போகலை. இதுக்கு முன்னாடி கெப்பாசிட்டர் வழியாக போணுச்சு, இப்போ வந்து டைரெக்டாக போய்விட்டது. புரியுதுங்களா? ஏன்னா இது ஷார்ட் சர்க்யூட் ஆனதுனால கெப்பாசிட்டர் வழியாக போகாது. அது வழியாக போனாலும் இது வழியாக போனாலும் ஒன்று தான். ஏன்னா இதை நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டோம் பாருங்கள். அப்போ இது வழியாகத்தான் போகும். லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்து இதுதான், அதனால இது வழியாக அது டம்ப் ஆகிடும். இப்போ டம்ப் ஆகிறத நமக்கு முக்கியம். ஏன்னா நமக்கு தேவையான ஃப்ரீக்வன்சியை வெளியில் எடுத்துட்டோம், தேவையில்லாத ஃப்ரீக்வன்சியை அது நெகட்டிவை நோக்கி போகணும். அந்த ரூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நீங்கள் இந்த கண்ட்ரோலில் எதையாவது டிஸ்கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரெபிள் சரியாக கிடைக்காது. ஆனால் நீங்கள் ட்ரெபிள் சரியாக கிடைக்கலன்னு ட்ரெபிளில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸை சேஞ்ச் பண்ணி பார்ப்பீங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரெபிளில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் இல்லைங்க, பாதி பேஸில் உள்ள கெப்பாசிட்டன்ஸ் ட்ரெபிளுக்கு வேலை செய்யுது. அதே மாதிரி ட்ரெபிளில் இருக்கக்கூடிய பாதி பகுதி பாஸுக்கு வேலை செய்யுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது புரியணும். அதனால நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணும்போது இது மாதிரி அதை அனலைஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பலன் கிடைக்கும். அதுதான் என்ன சொல்ல வந்தது. சரி, இப்போ நம்ம சர்க்யூட்டில் பார்க்கலாம். இதுவரை உங்களுக்கு எளிதாக புரிஞ்சிருக்குங்கிறது நம்புகிறேன். இப்போ நம்ம சர்க்யூட்டில் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இது வந்து பேசிவ் டைப்பு, இதில் எதுவுமே ஆம்ப்ளிஃபயர் கிடையாது. ஆனால் ஆம்ப்ளிஃபயர் உபயோகப்படுத்தினா தான் உங்களுக்கு நல்ல பேஸ் ட்ரபிள் கெயினோட கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஆக்டிவ் பேஸ் ட்ரபிள் கண்ட்ரோல். இதில் வந்து ஒரு ஓபி ஆம்ப்ளிஃபயர் யூஸ் பண்ணுறாங்க. டிரான்சிஸ்டர் கூட உபயோகப்படுத்தலாம் அல்லது ஓபி ஆம்ப்ளிஃபயர்ஸ் உபயோகப்படுத்தலாம். இது பாஸ் ட்ரபிள்ங்கிற 2 ஃப்ரீக்வன்சி, அதாவது இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4 ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் ஆகுது. இந்த கண்ட்ரோல் வந்து லெஃப்ட் சைடில் இருந்ததுன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் ஆகும், ரைட் சைடில் இருந்தால் ஒரு ஃப்ரீக்வன்சி. ஸோ இதுலேயே 2 ஃப்ரீக்வன்சி நமக்கு ஃபில்டர் ஆகுது. அதே மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சிலையும் 2 ஃப்ரீக்வன்சி ஃபில்டர் ஆகுது. ஸோ இப்போ இது மூலியமாக நமக்கு 4 ஃப்ரீக்வன்சியை உங்களால் வேறுபடுத்த முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வேல்யூஸில் வந்து நீங்கள் ரெசிஸ்டன்ஸை மாற்றுறது எளிதுங்கிறதுனால ரெசிஸ்டன்ஸை மாற்றுறோம். ஆனால் கெப்பாசிட்டன்ஸையும் உங்களால் மாற்ற முடிஞ்சால் மாற்றலாம். ஆனால் வேரியபிள் கெப்பாசிட்டர் ஒரு நல்ல கண்ட்ரோல் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்காது. அதனால ரெசிஸ்டன்ஸை மாற்றுறோம். ஃபார்முலா 1/2πRC. ஆரும் மாற்றலாம், சியும் மாற்றலாம், ரெசிஸ்டன்ஸையும் மாற்றலாம், கெப்பாசிட்டன்ஸையும் மாற்றலாம். கொஞ்ச நேரத்தில் நம்ம சிமுலேஷனில் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இது இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். இதில் நெகட்டிவ் சைடில் தான் கொடுத்துருப்பாங்க, இன்வெர்ட்டிங் சைடில். ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுக்கறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய சிக்னல் பாசிட்டிவ், இதில் ப்ளஸ் வோல்ட் மைனஸ் வோல்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய சிக்னல் நெகட்டிவ் சிக்னல் பாசிட்டிவ் சிக்னல் ரெண்டையுமே இது எளிதாக இது கெயின் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? இந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். இது நான் வந்து ஒரே ஒரு சேனல் காமிச்சிருக்கேன். இது மாதிரி பல சேனல் கூட நீங்கள் கொண்டு வரலாம். டிரான்சிஸ்டர் உபயோகப்படுத்தி இந்த மாதிரி அமைச்சிருப்பாங்க. பேசிக் சர்க்யூட் பார்த்தீங்களா, இது ஒரே மாதிரி தான் இருக்குது, இதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனால் இந்த டிரான்சிஸ்டரை பொறுத்தளவில் இது வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சைக்கிள் அல்லது நெகட்டிவ் சைக்கிள், இதை பொறுத்தளவில் பாசிட்டிவ் சைக்கிளை மட்டும்தான் இது வந்து ஆம்பிளிஃபை பண்ணும், நெகட்டிவ் சைக்கிளை பண்ணாது. அப்படி வேணும்னா அவங்க இந்த பயாஸ் வோல்ட், அதாவது கிளாம்பிங் வோல்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த கிளாம்பிங் வோல்ட் மூலியமாக நீங்கள்
அந்த சிக்னலை பாசிட்டிவ் சைடு கொண்டு வந்துட்டு உபயோகப்படுத்திக்கலாம். ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியம். டைரெக்டாக உபயோகப்படுத்தினீங்கன்னா பாதி சைக்கிள் உங்களோட ஆடியோ ஃப்ரீக்வன்சியில் வரக்கூடிய பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் உங்களுக்கு ஆம்பிளிஃபை ஆகும். ரெண்டும் ஆம்பிளிஃபை ஆகணும்னா நீங்கள் கொஞ்சம் பயாஸ் வோல்ட்டை அதிகப்படுத்தி கிளாம்பிங் பண்ணி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இது வந்து ஒரு சிம்பிள் சர்க்யூட், ஒரு டிரான்சிஸ்டர் உபயோகப்படுத்தி ஒரு பேஸ் ட்ரபிள் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மல்டி சேனல், இதுதான் ஈக்குவலைசர்னு சொல்லக்கூடியது. இது 10 பேண்ட் உள்ள ஈக்குவலைசர். இதுலேயும் இன்புட்டில் ஒரு கெயின் ஆம்பிளிஃபயர் கொடுத்துருக்குறாங்க, அவுட்புட்டில் ஒரு கெயின் ஆம்பிளிஃபயர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நடுவில் நமக்கு நிறைய கெப்பாசிட்டர் வேல்யூ வித்தியாசப்படுத்தி இந்த பேரலாக இத்தனை வகை டோன் கண்ட்ரோல் உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டோன் கண்ட்ரோல் இதுதான். இதில் உள்ள கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ மாற்றிட்டே வருவாங்க. புரியுதுங்களா? கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிகிட்டே வருவாங்க. சேஞ்ச் பண்ணி வரும்போது உங்களுக்கு பல வகையான ஃப்ரீக்வன்சிஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதில் பாருங்கள், இது 32 ஹெட்ஸ், இது 64 ஹெட்ஸு, இது வந்து 125 ஹெட்ஸ், அது மாதிரி 16 கிலோ ஹெட்ஸ். அதாவது 32 ஹெட்ஸ்லேருந்து 16 கிலோ ஹெட்ஸ் வரை இவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன்னா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா 20 ஹெட்ஸ்லேருந்து 20 கிலோ ஹெட்ஸ் வரை ஆடிபிள் ஃப்ரீக்வன்சி, அதில் 20யும் மினிமமில் வர்றதுனால எக்ஸ்ட்ரீம் எண்டுனால அதுக்கு கண்ட்ரோல் வேண்டாம், அதுக்கு நடுவில் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இதுதான் அந்த ஐசிக்குள்ளது. இந்த ஐசி பார்த்தீங்கன்னா 4 ஓபி ஆம்பிளிஃபையரோட சேர்ந்து சிங்கிள் ஐசி கிடைக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை இருக்குது பாருங்கள், 10 2 12 இருக்குது. அப்போ ஒரு 3 ஐசியில் உங்களால் இந்த முழு சர்க்கியூட்டையும் நம்மளால் டிசைன் பண்ண முடியும். 3 ஐசி தான் உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. 3 ஐசியில் ஒரு ஐசியில் 4 ஓபி ஆம்பிளிஃபையர்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அதுக்குள்ளே சப்ளை இது. இந்த மாதிரி ஒரு ஈக்குவலைசரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே ப்ளஸ் வோல்ட் மைனஸ் வோல்ட் டூயல் பவர் சப்ளை வரும். ப்ளஸ்ஸு மைனஸ் வோல்ட்டு மிடில் சென்டரு 0 வோல்ட் வரும். இந்த மாதிரி குடிச்சாதான் இந்த ஓபி ஆம்பிளிஃபையர் பாசிட்டிவ் சைக்கிளையும் ஆம்பிளிஃபை பண்ணும், நெகட்டிவ் சைக்கிளையும் ஆம்பிளிஃபை பண்ணும். அதுக்காக தான் இது கொடுத்துருக்கு. இது பைபாஸ் சுவிட்சு. இது சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் இந்த பூஸ்ட் கட் ஆஃப் பைபாஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவலைசரை பைபாஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக உங்களுக்கு அவுட்புட் எடுத்துக்கலாம். சில நேரத்தில் ஈக்குவலைசர் வேண்டாம், நம்ம கட் ஆஃப் பண்ணணும்னா இது வழி எந்த மாதிரி இந்த சுவிட்ச் மூலியமாக பண்ணலாம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த சர்க்யூட் காமிச்சிருக்கேன். பல வகை சர்க்யூட் இருக்குது. இது ஒரு பேசிக் சர்க்யூட். இது எத்தனை சேனல் வேணாலும் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் வேல்யூயும் டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டர்லாம் ஒரே ரெசிஸ்டன்ஸ் போட்டுடலாம். கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ மட்டும் நீங்கள் வேறுபடுத்தி உங்களால் உங்களுக்கு தேவையான ஃப்ரீக்வன்சிக்கு கண்ட்ரோலர் பயன்படுத்திக்கலாம். இதுதான் இதோட சிஸ்டம். இப்போ நம்ம வந்து அடுத்தது நான் வந்து ஒரு அனிமேஷன் காமிக்கிறேன். அதாவது லோ பாஸ் ஃபில்டரில் என்ன நடக்குதுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிதாக புரியுங்கிறதுக்காக அனிமேஷன் காமிக்கிறேன். இப்போ இந்த அனிமேஷன் பாருங்கள். இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா இதில் ஹை பாஸ் ஃபில்டர் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஹை பாஸ் ஃபில்டரில் நம்ம வந்து இதை சிமுலேஷன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி இதோட ஃப்ரீக்வன்சி வரும். இப்போ நம்ம இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா 49 ஹெட்ஸு ஒரு ஃப்ரீக்வன்சி நம்ம கொடுத்துருக்குறோம், ஒரு கெப்பாசிட்டர் சீரீஸில் கொடுத்துருக்குறோம். ஸோ இது வழியாக ஹை பாஸ் ஃபில்டர் ஆகி ஹை ஃப்ரீக்வன்சி போயிடும், லோ ஃப்ரீக்வன்சி இது வழியாக டம்ப் ஆகிடும், ரெசிஸ்டன்ஸ் வழியாக டம்ப் ஆகிடும். இப்போ நம்ம ஒரு வேல்யூவை மாற்றி பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த பச்சை கலரில் வர்றது அவுட்புட்டுங்க, இந்த ப்ளூ கலரில் வர்றது இன்புட். ஸோ இப்போ இன்புட் தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கெப்பாசிட்டர் வேல்யூவை மாற்றுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த சர்க்யூட் ஆன்லைனில் இருக்குது. நீங்களே கூட சர்க்யூட் அமைச்சு இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். $14 இதுக்கு பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய சர்க்யூட்லாம் இதில் ஆப்ரேட் பண்ண முடியும். இப்போ நம்ம சின்ன சர்க்யூட்டை ஆப்ரேட் பண்ணுறோம். இது நம்ம பண்ணதில்லை, இது கம்யூனிட்டியில் அவங்க பண்ணினதை நம்ம உபயோகப்படுத்திக்கிறோம். அவ்வளோதான், நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வேல்யூவை வந்து இங்கேருந்து மாற்றிக்கலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், கெப்பாசிட்டர் வேல்யூவை மாற்ற போகிறேன், அதிகப்படுத்துகிறேன். அதிகப்படுத்தும் என்ன நடக்குது பாருங்கள், ஒன்றுமே நடக்கலை. ஓகே, இப்போ நான் கம்மி பண்ணுறேன், என்ன நடக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? அவுட்புட் பாருங்கள் கம்மி ஆகிடுச்சு, பார்த்தீங்களா? அப்போது கெப்பாசிட்டன்ஸை கம்மி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியாயிடுது, அதோட வேல்யூ கம்மியாயிடுது. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து பழைய இது வச்சிடலாம், பழைய கண்டிஷனுக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரெசிஸ்டன்ஸை மாற்றுறேன். ரெசிஸ்டன்ஸையும் கம்மி பண்ணும்போது கம்மியாகும், பாருங்கள், பார்த்தீங்களா? அப்போது 1/2πRCங்கிறது ரெசிஸ்டன்ஸ் இதை கம்மி பண்ணும்போது அந்த ஃப்ரீக்வன்சிஸ் வந்து கட் ஆஃப் ஆகுது. அதே மாதிரி இப்போ நான் ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்தி காமிக்கிறேன், என்ன நடக்குது பாருங்கள். இதை திருப்பி பழைய கண்டிஷன் வச்சிடலாம். ஓகே, இப்போ ரெண்டும் ஈக்குவலாக போயிட்டுருக்கு. இப்போ ஹை ஃப்ரீக்வன்சி தான் நம்ம உற்பத்தி பண்ணுறோம், ஹை ஃப்ரீக்வன்சி இந்த வேல்யூக்கு தகுந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ ஃப்ரீக்வன்சியை மட்டும் அதிகப்படுத்தினா இது ஹை ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்தும் போது ஒன்றும் பிரச்சனை இருக்கக்கூடாது, பாருங்கள், பார்த்தீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் லோ பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்கள், பார்த்தீங்களா? லோ ஃப்ரீக்வன்சி கம்மியாகுது, போக மாட்டேங்குது, அது வழியாக பிளாக் ஆகுது. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் வரும். இதே மாதிரி நம்ம இப்போ லோ பாஸ் ஃபில்டர் பார்க்கலாம்.
இந்த சர்க்யூட்டில் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எளிதாக இதில் ட்ரையல் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து லோ பாஸ் ஃபில்டர் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, இது லோ பாஸ் ஃபில்டர். லோ பாஸ் ஃபில்டரில் நம்ம என்ன பண்ணுறோம், அதே மாதிரி நம்ம முதல்ல கெப்பாசிட்டர் வேல்யூ சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர் வேல்யூ பார்க்கலாம். கெப்பாசிட்டர் வேல்யூ நான் அதிகப்படுத்துகிறேன். போன தடவை கம்மி பண்ணும்போது பிரச்சனை அது ட்ராப் ஆனது. இப்போ அதிகப்படுத்தும் போது ட்ராப் ஆகும் பாருங்கள். பார்த்தீங்களா? இப்போ கெப்பாசிட்டர் வேல்யூ அதிகப்படுத்தும் போது பாருங்கள் இது ட்ராப் ஆகிடுச்சு. திருப்பி நான் வந்து கம்மி பண்ணிடுறேன், மேக்ஸிமம் வந்துடுது. இப்போ அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸையும் அதிகப்படுத்தும் போது ட்ராப் ஆகணும். பார்த்தீங்களா? அதிகப்படுத்தும் போது இது வழியாக பாஸ் ஆகலை, இந்த டம்ப் ஆகிடுது. ஓகே சரி, இப்போ நான் ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்துகிறேன், என்ன நடக்குது பாருங்கள். ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்தும் போது அதிகமான இது வந்து லோ பாஸ் ஃபில்டர், அதனால் லோ ஃப்ரீக்வன்சி தான் பாஸ் ஆகணும், ஹை ஃப்ரீக்வன்சி பாஸ் ஆகக்கூடாது. ஹை ஃப்ரீக்வன்சி பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? ஹை ஃப்ரீக்வன்சி பண்ணும்போது பாஸ் ஆகலை. பார்த்தீங்களா? கம்மி ஆகிடுச்சு, அதோட ஆம்ப்ளிடியூட் கம்மியாகி அப்படியே 0 ஆகிடும். ஹை ஃப்ரீக்வன்சி எதுவுமே போகாது. ஆனால் லோ ஃப்ரீக்வன்சி பண்ணிங்கன்னா அது வழியாக முழுவதுமாக பாஸ் ஆகும். பார்த்தீங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து லோ பாஸ் ஃபில்டர் ஹை பாஸ் ஃபில்டரோட ஒரு அனிமேஷன், உங்களுக்கு எளிதாக புரியுங்கிறதுக்காக இதையும் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு உங்களோட டவுட்டு, உங்களோட ஈக்குவலைசர், பேஸ் ட்ரபிள், ஆம்ப்ளிஃபயரில் வரக்கூடிய முக்கியமான ஒரு பாகமாக இருக்கக்கூடியது. ஏன்னா இதுதான் அந்த ஆம்ப்ளிஃபயருக்கு அதிகமான ஒரு வேல்யூ சேர்க்கக்கூடிய ஒரு பகுதின்னு கூட சொல்லலாம். ஸோ அது ஏன்னா சவுண்டு மட்டும் பகுதி இல்லை, இந்த பேஸ் ட்ரபிள் டோன் கண்ட்ரோல் வந்து ரொம்ப முக்கியமாக பயன்படுது ஈக்குவலைசருங்கிறது. உங்களுக்கு தேவையில்லாத நாய்ஸஸை இது மூலியமாக உங்களால் ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்களோடதை டிசைன் பண்ணும்போது இந்த பேசிக் அடிப்படை வேலையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எளிதாக உங்களோட சர்க்யூட்டை நீங்கள் ஆல்டர் பண்ணி உபயோகப்படுத்திக்கலாம். நிச்சயமாக இந்த வீடியோ ஒரு உபயோகமான வீடியோவாக அமைஞ்சிருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க, இன்னும் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். எனக்கு கிடைச்ச நான் ஒரு அனுபவத்தில் இருக்கக்கூடியதை உங்களோட கண்டினியூஸாக நான் ஷேர் பண்ணிகிட்டே வரேன். இன்னும் பல வீடியோ பல நண்பர்கள் ரெக்வெஸ்ட்டில் இருக்குது, அதை 1 by 1 நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோ நம்ம PID கண்ட்ரோல் அப்படிங்கக்கூடிய ஒரு கண்ட்ரோலர், அது எலக்ட்ரானிக் கண்ட்ரோலர் இருக்குது, நுமேட்டிக் கண்ட்ரோலர் இருக்குது, அதை பற்றி அது கொஞ்சம் பெரிய வீடியோ, ஒரு கடினமான ஒரு சப்ஜெக்ட் கூட சொல்லலாம். ஏன்னா அது அவ்வளோ எளிதாக புரிஞ்சிக்க முடியாது. அதை ஒரு நல்ல அனிமேஷனோட உங்களுக்கு புரிகிற அளவுக்கு ஒரு எளிமையான முறையோட உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.